நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற முதல்வர் விஜய் அங்கிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு சென்றார். கர்நாடகாவில் உள்ள புகழ்பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தார். இந்த கோவிலுக்கு முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவும் சென்று வழிபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கோயிலில் தரிசனம் செய்த முதல்வர் விஜய் 1.6 கிலோ எடை கொண்ட வெள்ளி வாளையும் காணிக்கையாக வழங்கினார். குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134.83 கோடி மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவித்தார் முதல்வர் விஜய். மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு தாமதமாவது குறித்து கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12 அன்று திறக்கப்படும் மேட்டூர் அணை நீர் இவ்வாண்டு இன்றைய தினம் திறக்கப்படாததால் விவசாயிகள் பெரும் அதிர்ச்சிக்கும் கவலைக்கும் ஆளாக்கியுள்ளது. குறுவை சாகுபடி மேட்டூர் அணையிலிருந்து காவிரி நீர் திறப்பை பெரிதும் நம்பி இருப்பதால் இந்த நீர் வெளியீடு என்பது மிகவும் முக்கியமானது. ஏற்கனவே விவசாய பயிர்க்கடன் என்ற பெயரில் 10,000 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்டு இருக்கும் கடன் தொகைகளை சொன்னபடி தள்ளுபடி செய்யாமல் கடுகளவு கடனை மட்டும் அடைப்பதாக கூறி விவசாயிகளை ஏமாற்றி அவர்களை போராட்ட களத்திற்கு தள்ளிவிட்டுள்ள இன்றைய பொய்க்கால் குதிரை அரசு தற்போது நீர் திறப்பு செய்யாமல் 134 கோடிக்கு சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் மற்றொரு ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மும்முனை மின்சாரம் ஏற்கனவே விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் அஇஅதிமுக அரசின் அறிவிப்பின்படி வழங்கப்பட்டு வருகிறது. அதை தற்போது 18 மணி நேரமாக குறைத்து அறிவித்துள்ளது இன்றைய பொய்க்கால் குதிரை அரசு. ஏற்கனவே அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மாநிலம் முழுக்க மின்சாரம் இல்லாததால் பம்பு செட்டுகள் இயக்க முடியாத நிலை வேறு உள்ளது. இந்நிலையில் விவசாயிகளின் வலிகளை வேதனைகளை கொஞ்சம் கூட புரியாமல் இன்றைய பொய்க்கால் குதிரை அரசு ஒரு வெற்றி ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. விவசாயிகள் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயமான இதன் தீவிரத்தை உணர்ந்து மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறந்து கடைமடை வரை சென்றடைவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்க கோரியும் தொடர் மின்தடையை போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வலியுறுத்தியும் ஜூன் 19ஆம் தேதி விழுப்புரத்தில் அதிமுக சார்பில் கண்டன போராட்டம் நடைபெறும் எனவும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மேகதாது அணை கட்டுவதில் வேகம் காட்டி வருகிறது கர்நாடக அரசு. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார், பிரதமர் மோடி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் சி.ஆர். பாட்டீல் ஆகியோரை சந்தித்து காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட விரைந்து அனுமதி அளிக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க சென்ற முதல்வர் விஜய் மேகதாது அணை குறித்து வாய் திறக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி. மேலும் அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டின் சாதனைகள் என முதல்வர் பட்டியலிட்டதெல்லாம் திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட சாதனைகள் என்று அவர் சுட்டிக்காட்டினார். தனிமனித ஒழுக்கம் குறித்து முதலில் முதல்வர் விஜய் தாவேகவினருக்கு பாடம் எடுக்க வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை ஆலந்தூரில் பெண் ஒருவர் தாவேக நிர்வாகியால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. சில தினங்களுக்கு முன் திருவைகுண்டத்தில் தாவேக நிர்வாகிகளால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கட்சியினர் குற்றவாளிகளை காப்பாற்ற பார்க்கிறார்கள் என்று கூறியுள்ளார். சினிமா பாணியில் பெயரிட்ட சிறப்பு படையை அண்மையில் தொடங்கி வைத்து தனிமனித ஒழுக்கம் குறித்து பொதுமக்களுக்கு அறிவுரை கூறிய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் முதலில் தனது கட்சியினருக்கு அதை சொல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஜூன் 16, 17 ஆகிய தேதிகளில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்களுக்கு பேரவை நடத்தை விதிகள் குறித்து பயிற்சி வழங்கப்படும் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்துள்ளார்.